நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 46வது தசகம். மந்தின்ற மாயோன். மெய்ப்பொருள் அறிவோம். தேவதேவனே, குருவாயூர் அப்பனே, முன்பொரு சமயம் பகவான் யசோதையின் மடியிலே மல்லாந்து படுத்து பால் அருந்திக் கொண்டிருந்த போது கொட்டாவி வரவே வாயை திறந்தார். அப்போது பகவானுடைய திறந்த வாயிலே உலகம் அனைத்தையும் யசோதை கண்டாளல்லவா? உலகநாயகனே, வேறொரு சமயம் பகவான் மற்ற இடைச்சிறுவர்களுடன் பழங்களை பறித்து விளையாடுகையில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பழங்களை தாங்கள் ஏமாற்றி எடுத்துக்கொண்டதால் சினம் கொண்ட அக்குழந்தைகள் பகவானே மண் தின்றதாக பகவானின் தாயான யசோதையிடம் கோல் சொன்னார்கள். நிலம், நீர் முதலிய ஐம்பெரும் பூதங்களை முற்றுமாக பிரளய காலத்திலே விளங்குகின்ற பிரபுவே, மண்ணை தின்றதால் பகவானே உங்களுக்கு நோய் வருமே என்று பயந்த பகவான் தாய் யசோதை கோபம் கொண்டாள். அடே அடங்காத பயலே, குழந்தாய், நீ மண் தின்றாயா என்ன? சொல் என்று தாயார் மிரட்டி கேட்டபோது, பிரபுவே, பகவானே வெகுநேரம் சிரித்துவிட்டு அவர்கள் கூறியது எல்லாம் பொய் என்று சத்தியம் செய்தீர்களாமே. அப்போது பகவானுடைய தாயான யசோதை, அடே, எல்லோரும் நீ மண் தின்றதாக உறுதியாக கூறுகின்றார்களே, அதை நீ ஒப்புக்கொள்ளவில்லை எனில் உன் வாயை திரண்டு காட்டு பார்க்கலாம் என்று அதட்டினாள். அப்போது பகவான் மலர்ந்த தாமரை போன்ற திருவாயை திரண்டு காட்டினார். பகவானின் திருவாயிலே சிறிதளவாவது மண் இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்த அந்த தாயை மிகவும் மனநிறைவு கொள்ளச் செய்பவர் போல இம்மண்ணுலகு மட்டுமின்றி அனைத்து உலகங்களையும் பகவானின் திருவாயிலே காண்பித்தீர்கள். விண்கண்டால் விண்வளைக்கும் வெண்கதிரும் தன் சுடரும் விளங்கக் கண்டாள். மண் கண்டால் மண் வளைத்த மாகடலும் பேர் உயர் மால்வரையும் கண்டாள். தன் கண்ட வெண்டோர் துவல நெடுவரை கண்டாள் தனையும் கண்டாள். பண் கொண்ட வண்டரற்றும் பசுந்துளவோன் இவனெனவே பரவினாளாள். அப்பப்பா, யசோதை எவ்வளவு பேறு பெற்றவள்! அப்பொழுது பகவானின் திருவாயிலே ஓரிடத்தில் காடுகளையும் ஓரிடத்தில் கடல்களையும் வேறோரிடத்திலே ஆகாயத்தையும் மற்றுமோரிடத்திலே பாதாள உலகையும் சில இடங்களில் மனிதர்களையும் சில இடங்களில் அரக்கர்கள் தேவர்களையும் என்றிவ்வாறு பகவானின் தாயான யசோதை எதைத்தான் காணவில்லை? அதாவது அத்தனை பிரம்மாண்டங்களையும் பகவானின் திருவாயிலே யசோதை கண்டாளாம். குருவாயூரப்பா, தங்களுடைய தாயார் யசோதை பகவானுடைய திருவாயிலே பகவானை திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட பிரானாகவும் பரமபதத்தில் வீற்றிருக்கும் வைகுண்டநாதனாகவும் தனக்கு முன் தன் பிள்ளையாக நிற்பதையும் கண்டாலே. இப்படி எத்தனை எத்தனை விதமாகத்தான் பகவானை கண்டாளோ! அம்மா யசோதா, நீ பெற்ற பேரும் பெருப்பேர் அல்லவா? அதாவது பகவானை அத்தனை வடிவுகளும் கண்டு மகிழ்ந்தாள். பகவானின் திருவாயினுள்ளே புவனங்கள் எல்லாம் காண்கையில் அதில் மேலும் இன்னொரு முகம் வாய் மற்றும் புவனங்கள், மறுபடியும் அதனுள் இன்னொரு முகம் வாய் புவனங்கள் என்றிப்படி ஒன்றுக்கு மேல் மற்றொன்று என்று கண்ணாடிக்குள் கண்ணாடி காண்பது போல வரிசை வரிசையாக யசோதை கண்டாளாம். இவ்வாறு உலகின் எல்லையற்ற தன்மையை தாயான யசோதைக்கு காட்டி அருளினீர்களே. விந்தையான குழந்தை வடிவிலே தோன்றிய குருவாயூரப்பா, இவ்வாறான காட்சியை கண்ட யசோதை சச்சிதானந்த உருவான பரபிரம்மே தனக்கு குழந்தையாக பிறந்துள்ளாள் என்ற உண்மையை அறிந்தாள். ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த நினைவை கலைக்கும் வகையிலே பகவான் அவளை புத்திர வாத்சல்யத்தினால் மோகமடைய மயங்கச் செய்து, அம்மா பால் தாருங்கள் என்று அவள் மடியிலே ஏறி அமர்ந்தீர்கள். அத்தகைய பகவானே, என்னையும் காத்தருள வேண்டுமென்று நம் நாராயண பட்டத்திரி நெஞ்சம் உருக குருவாயூரப்பனை வேண்டி நிற்கின்றார். ராதே கிருஷ்ணா.